பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 6வது வசனமும் 18வது வசனம் சொல்லுது பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவையமிட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது, உங்களுடைய கலக்கம் வரும் பொழுது என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஒரு மனிதரை அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பாருங்க, என் தேவனை நோக்கி அவையமிட்டே தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. அப்ப அவருடைய செவிகளில் ஏறிற்று. என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அப்ப அவர் ஆதரவாய் இருந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கு. ஆபத்தில் இருந்து, எந்த ஆபத்தில் வந்தாலும் உங்களுக்கு, அப்ப யார் எதிரிட்டு வந்தாலும் அவர் உங்களுக்கு பாருங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதே திகையாதே என்று சொல்லி உங்களை ஆட்டி தேற்றுகிற உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அந்த வார்த்தையை நம்புங்கள். அப்போ இன்றைய தேவ வார்த்தை என்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். அப்போ சொல்லுகிற என்ற அந்த வார்த்தையை நம்பணும். அப்படியே நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே துணை நின்று நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபத்து நாளில் எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு, யார் எதிரிட்டு வந்தாலும் அப்ப பாருங்க, கர்த்தரோ ஆதரவா இருந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.